Hi dear students, this is me Nakshatra once again here. So last video la nama indemnity and guarantee இந்த டாபிக்கை டச் பண்ணியிருந்தோம். இதில் indemnity அப்படின்றது ரெண்டு செக்ஷன் தான், செக்ஷன் 125 அப்புறம் 126. ஸோ இதை நம்ம பார்த்துருந்தோம். அப்புறம் செக்ஷன் 127 இதில் வந்து பிரின்சிபல் டெட்டர்னா யார், கிரெடிட்டர்னா யார், அப்புறம் ஷூரிட்டினா யார் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம செக்ஷன் 128 பார்க்க போகிறோம். செக்ஷன் 128 மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஷூரிட்டியோட லைபிலிட்டி என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷூரிட்டியோட லைபிலிட்டி என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இந்த செக்ஷன் 128 இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக பார்க்கலாம். இப்போது ஏ அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா பிக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ எதுக்கு கேரண்டி கொடுக்குறாரு அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பை சி. ஸோ சி வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாரு, இப்போ ஒரு செக்கு கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ வந்து பிக்கு கேரண்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி சியோட ஒரு செக் இருக்குது. ஸோ இந்த செக்குக்கான கேரண்டி வந்து ஏ வந்து எடுத்துக்கிறாரு, அவர் பிக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாரு. த பில் இஸ் டிஸ்ஹானர்ட் பை சி. இப்போ என்ன ஆகுது, அந்த பில் வந்து டிஸ்ஹானர்ட் பை சி. ஸோ அந்த பில்லை வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ணலை, ஆர் அந்த செக்கு வந்து ப்ராப்பராக க்ரெடிட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அந்த பில்லுக்கு அவர் கட்ட வேண்டிய பணத்தை இவர் வந்து கட்டாமல் இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து டிஸ்ஹானர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ப்ராமிஸை இப்போது சி வந்து பிரேக் பண்ணிட்டாரு, அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல ஏ இஸ் லையபிள் நாட் ஒன்லி ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் த பில். ஸோ இந்த இடத்துல இப்போ ஷூரிட்டி கொடுத்துருக்குறாரு இல்லையா ஏ, இவர் வந்து நாட் ஒன்லி ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் த பில், அந்த பில்லுக்கு மட்டும், இப்போ அந்த பில்லில் ஒரு 10,000 ரூபாய் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும் இவர் பொறுப்பு கிடையாது. பட் ஆல்சோ ஃபார் எனி இன்ட்ரெஸ்ட் அண்ட் சார்ஜஸ் விச் மே ஹாவ் பிகம் டியூ ஆன் இட். ஸோ அது சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சார்ஜஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து ஏ தான் வந்து லைபிள். இப்போ 10,000 ரூபாய் அமௌண்ட்டு கொடுக்கணும் சி, அவர் வந்து கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், ஏ வந்து பிக்கு கொடுக்கும்போது இப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒரு 500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, இல்லை ஒரு 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஏ தான் கொடுக்கணும். அதே மாதிரி அதோட டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜுன்னு ஏதாவது இருக்குது இல்லையா, ஸோ அந்த சார்ஜஸையும் ஏ தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும், அந்த ஷூரிட்டி தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஸோ இதுதான் ஒரு ஷூரிட்டியோட லைபிலிட்டி. ஸோ இதை வந்து செக்ஷன் 128 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து கண்டினியூயிங் கேரண்டி. ஸோ ஒரு கேரண்டி வந்து கண்டினியூ ஆகுறது, தொடர்ந்து கண்டினியூ ஆகுது, அடுத்தடுத்து அந்த கேரண்டி வந்து அப்ளை ஆகுறது. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ கேரண்டி விச் எக்ஸ்டென்ஸ் டு அ சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் கிடையாது. இப்போது மேலே நம்ம என்ன பார்த்தோம், இந்த இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு பில் இருக்குது, அந்த பில்லுக்கு ஒரு பேமெண்ட் கட்டலைன்னா ஏ கட்டுவார், இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் செக்ஷன் 129 என்ன சொல்கிறாங்கன்னா சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த கேரண்டியை தான் வந்து கண்டினியூயிங் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏன்ற ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இப்போது பொருள் வேணும், அவரோட கடைக்கு வந்து பொருள் வேணும். இவர் போய்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கடையில் போய் எனக்கு இந்த மாதிரி அரிசி வந்து வேணும், நீங்கள் எனக்கு ஒரு 20 மூடை அரிசி கொடுங்க, நான் அதை விற்றுட்டு உங்களுக்கு காசை வந்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பி கிட்ட போய் கேட்குறாரு. பட் இப்போ பி என்ன பண்ணுவார், ஏயை நம்பி எப்படி நான் வந்து 20 மூடை அரிசி கொடுக்குறது, இவன் காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இப்போ சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏ கேட்குற 20 மூட்டை அரிசியை நீங்கள் வந்து அவருக்கு கொடுத்துருங்க, அவர் ஒரு வேளை அதுக்கான பணத்தை வந்து கட்டலை அப்படின்னா நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து இப்போ சிங்கிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னா அது ஒரு டிரான்சாக்ஷன். பட் இப்போது சி வந்து என்ன சொல்கிறாருன்னா, மாதம் இவனுக்கு 20 கிலோ அரிசி நீங்கள் கொடுங்க, 20 மூடை சாரி ஓகே 20 மூடை அரிசி நீங்கள் மாதம் அவனுக்கு கொடுங்க, அவன் ஏதாவது ஒரு மாதம் வந்து கட்டாமல் விட்டுட்டான் அப்படின்னா அந்த காசை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு மாதம் 20 மூடை கொடுக்குறாரு, அடுத்த மாதம் 20 மூடை கொடுக்குறாரு, அதுக்கு அடுத்த மாதம் 20 மூடை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது.
ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸில், அதாவது சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறது தான் வந்து கண்டினியூயிங் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே விஷயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஏ வந்து என்ன கேட்டார், மாதம் 20 கிலோ எனக்கு வந்து 20 மூடை எனக்கு வந்து அரிசி வேணும் அப்படின்னு கேட்டார். இப்போது பி வந்து மாதம் 20 மூடை கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, பி வந்து 30 மூடை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் 40 மூடை கொடுக்குறாரு. ஸோ இப்படி இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஒரு 1 மந்த் வந்து ஏ வந்து இப்போ பணம் செலுத்தலை. இப்போ இந்த சிச்சுவேஷனில் இவர் வந்து 40 மூடை அரிசி வாங்கிட்டாரு, இதுக்கு வந்து அவர் காசு கொடுக்கல, எனக்கு வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏ கிட்ட கேட்கலாமா அப்படின்னா, ஏ கேரண்டி கொடுத்தது எத்தனை மூடைக்கு, 20 மூடைக்கு தான் கொடுத்துருக்குறாரு. அப்போது இந்த 20 மூடைக்கு மட்டும்தான் வந்து அவர் லயபிள், இந்த ஷூரிட்டி வந்து அந்த 20 மூடைக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பேற்றுக்க முடியும். நான் 20 மூடை தானே கொடுக்க சொன்னேன், நீ எதுக்கு ஏன் 30 மூடை கொடுத்த, அதுக்கப்புறம் 40 மூடை கொடுத்துருக்க, அப்போ நீ கொடுத்த எக்ஸஸுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு ஷூரிட்டி வந்து சொல்லலாம். ஸோ ஷூரிட்டி வந்து எவ்வளோவுக்கு, எந்த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டுக்கு, என்ன வேல்யூவுக்கு ஆர் என்ன குவான்டிட்டிக்கு அவர் வந்து ஷூரிட்டி கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் அவர் ரெஸ்பான்சிபிள் ஆவார். இதுக்கு அடுத்து வந்து பிரின்சிபல் டெட்டாருக்கும் கிரெடிட்டாருக்கும் நடுவில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்தாலும் இதுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லைக் இந்த கண்டினியூயிங் கேரண்டி அப்படின்றது அப்ளை ஆகாது. கண்டினியூயிங் கேரண்டி அப்படின்றது இவர் சொன்ன அந்த குவான்டிட்டிக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 129 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். ஏன்னா இல்லஸ்ட்ரேஷன் பேசிஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டேக் அ கிளான்ஸ் லுக் அட் இட். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா செக்ஷன் 130. ஸோ செக்ஷன் 130 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரிவோகேஷன் ஆஃப் கண்டினியூயிங் கேரண்டியை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ரிவோகேஷன் அப்படின்னா என்ன, கேன்சல் பண்ணுறது. ஸோ ஃபர்தராக நான் வந்து எந்த ஒரு கேரண்டியுமே வந்து நான் கொடுக்க விரும்பலை, நான் இதை வந்து ரிவோக் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன், ஆர் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. A continuing guarantee may at any time be revoked by the surety. ஸோ இந்த கண்டினியூயிங் கேரண்டி மாதம் கொடுங்கன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு, அதுதான் வந்து கண்டினியூயிங் கேரண்டி. மே அட் எனி டைம் பி ரிவோக்ட், எப்போ வேணாலும் இந்த ஷூரிட்டி வந்து என்ன பண்ணலாம், அந்த கண்டினியூயிங் கேரண்டியை வந்து கேன்சல் பண்ணலாம், ரிவோக் பண்ணிக்கிறலாம். ஆஸ் டு ஃபர்தர் டிரான்சாக்ஷன் பை நோட்டீஸ் டு த கிரெடிட்டார். ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எதுக்குமே வந்து நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு கிரெடிட்டாருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணலாம், இந்த ஷூரிட்டி வந்து அந்த கண்டினியூயிங் கேரண்டியை வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போது ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், மாதம் 20 கிலோ அரிசி கொடுத்துருங்க, 20 மூடை அரிசி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, சியும் மாதம் அந்த கண்டினியூயிங் கேரண்டி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. பி கிட்ட இருந்து ரெகுலராக ஏக்கு வந்து அரிசி போயிட்டே இருக்குது. இப்போது ஏக்கும் சிக்கும் நடுவில் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்போது சி வந்து ஃபர்தராக நான் இந்த டிரான்சாக்ஷன் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இது எனக்கு வந்து சேஃபாக இல்லை, இவன் எதுலையாவது என்னை மாட்டி விட்டுருவான், இல்லை இவனுக்கும் எனக்கும் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தை இல்லை, இவன் நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டான்னா நான் தான் அந்த இடத்துல வந்து மாட்டுவேன் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் எனி ரீசன், என்ன ரீசனாக இருக்கலாம், இவர் வந்து ஏக்கு அந்த பிரின்சிபல் டெட்டார் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து அவர்கிட்ட அவர் கம்ஃபர்டபுளாக இல்லை ஆர் ஃபர்தர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க விரும்பலை அப்படின்னாலே அவர் வந்து இந்த கண்டினியூயிங் கேரண்டியை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கடைக்காரரை கூப்பிட்டு, இல்லை இனிமேல் வந்து நீங்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நான் வந்து பொறுப்பாக மாட்டேன், நீங்களாச்சு அவங்களாச்சு, பி ஆச்சு ஏ ஆச்சு, உங்கள் 2 பேருக்கு நடுவில் இனிமேல் நான் தலையிடவே மாட்டேன், நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் எனக்கும் வந்து எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு இந்த ஷூரிட்டி வந்து எப்போ அவர் வந்து கிரெடிட்டார்கிட்ட சொல்லிடுறாரோ சொன்னதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்து இவர் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அதாவது ஷூரிட்டி வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ அவர் எந்த மினிட் அவர் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலையோ, வேண்டான்னு நினைக்கிறாரோ, அப்போவே அவர் என்ன பண்ணலாம், அந்த கிரெடிட்டாருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துடணும். ஸோ ஒரு நோட்டீஸ் அவர் ஃபோன் பண்ணி சொல்லலாம், லெட்டர் எழுதி போட்டு சொல்லலாம், ஒரு டெலிகிராம் மூலமாக சொல்லலாம், இல்லை ஒரு ஆள் அனுப்பி கூட சொல்லலாம்,
ஒரு மெசேஜ் இன்றைக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. ஸோ ஒரு மெசேஜ் மாதிரி கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து கிரெடிட்டாருக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவர் வந்து தெரியப்படுத்திட்டாரு அப்படின்னா ஃபர்தராக நடக்கக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்து ஷூரிட்டி வந்து லையபிள் ஆக மாட்டாங்க. ஸோ இதுதான் செக்ஷன் 130 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த செக்ஷன்ஸை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கவர் பண்ணுவோம். இல்லிஸ்ட்ரேஷன்ஸை நல்லா திருப்பி படித்து பார்த்துக்கோங்க. செக்ஷன் 130க்கு கீழேயுமே 2 இல்லிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அடுத்த செக்ஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மீ நக்ஷத்ரா சைனிங் ஆஃப். டாடா, பை பாய்.